Welcome all of you to my video. In this video we are going to see chapter 2 numbers and sequences, example 2.34. The 13th term of an AP is 3 and the sum of first 13 terms is 234. Find the common difference and the sum of first 21 terms. So என்ன கேட்டிருக்காங்கன்னா 13th term ன்னு சொல்லிட்டு AP ஒரு AP கொடுத்துருக்காங்க. ஸோ 13th term என்பது 3ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. 13th sum அதாவது sum of 13 terms வந்து 234 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு ஏபியினுடைய 13th term வந்து 3ன்னும் ஒரு ஏபியினுடைய sum of first 13 terms first 13 terms sum பண்ணியாச்சா 234 வருதுன்னு கொடுத்துருக்காங்க. காமன் டிஃபரன்ஸையும் கேட்டு 21 terms சொல்லி சம்மையும் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டு இன்ஃபர்மேஷன் தான் தெரியும். இதை வச்சு நீங்கள் ஏடிஏலாம் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா ஏபியே கொடுக்கல, அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் சீரிஸ் எல்லாமே கொடுக்கல. அதனால் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸாக கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு தெரியும் டிஎனோட ஜென்ரல் ஃபார்முலா டிஎன் = a + n-1 × d, Sn = n/2 × 2a + n-1 × d. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவில் நம்ம T13 போடும்போது T13 S13லாம் போடும்போது இது உங்களுக்கு n பதில் ஏன்னு வரும். ஸோ 13 வரும். ஸோ அது வந்து a + 13 - 1 × d = கொடுத்துருந்தாங்க 3ன்னு சொல்லிட்டு. ஸோ a + 12d = 3. இதை நீங்கள் ஃபஸ்ட் இக்குவேஷன் சொல்லி வச்சுக்கோங்க. அதுபோல் எஸ்என் ஒரு இது இருக்குது. எஸ்என் வந்து உங்களுக்கு 234 கொடுத்துருக்காங்க, S13. ஸோ எஸ்என் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது S13 = 13/2 × 2a + 13 - 1 × d. ஸோ இது 234 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 13/2 2a + 12d சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13/2 இந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா 2a + 12d = 234 × 2/13 சொல்லிட்டு வரும். இது நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 468 வரும். ஸோ 468 13 டிவைட் பண்ணி பாருங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா 39 வரும். ஸோ 3 39 வரும். 16 3 ஸோ 5 7 வருது 78. ஸோ 78 இந்த 6 13 78 வரும். ஸோ 36ன்னு சொல்லிட்டு வருது. அப்போ வந்து உங்களுக்கு 2a + 12d = 36 இக்குவேஷன் இருக்கிறது. இதை நீங்கள் செகண்ட் இக்குவேஷன்ஸ் கேட்குங்க. ஸோ ரெண்டு இக்குவேஷனையும் கரெக்டாக எழுதிக்கிட்டே இருக்க கூட a + 12d = 3 என்பது ஒரு இக்குவேஷன். இந்த இக்குவேஷன் ரெண்டாவது 2a + 12d = 36. ஸோ நான் 1 × 2 சால்வ் பண்ண போகிறேன். 1 and 2. ஸோ இந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி ஸோ அப்படி பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே அது 12d கேன்சல் பண்ணிடுங்க. 2a + 12d = 36, a + 12d = 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மைனஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும், கேன்சல். ஸோ 33 = ஏன்னு வரும். ஸோ a = 33. ஸோ 2a - a வந்து a வரும். 36 and 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி a = 33 வரும். ஸோ இதனால் ஃபஸ்ட் இக்குவேஷனில் போடும்போது a வந்து உங்களுக்கு 33 + 12 × d = 3 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த சைடு கொண்டு போயிருங்க. 12d = 3 - 33. ஸோ 12d = -13 சொல்லிட்டு வரும். ஸோ d = -30/12. இது நீங்கள் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 - 15 சொல்லிட்டு வரும். ஸோ இது தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ண முடியும். ஸோ தேர்ட் டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 3 2 - 5 சொல்லிட்டு வரும். ஸோ d = -5/2. d என்பது 5 - 5/2 வருது. இப்போ பாருங்கள், ஏயும் டியும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்க கேட்டிருந்த காமன் டிஃபரன்ஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு sum of 21 terms தேவை, ஏன்னா அதுதான் ரெண்டாவது பார்ட்டாக கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு S21 = a n/2 2a + n-1 × d அப்படின்னு சொல்லிட்டு வரும். S21 = 20 n பதிலாக 21 போட்டுக்கோங்க. d வந்து உங்களுக்கு 33, இது வந்து 21 - 1, d வந்து உங்களுக்கு -5/2. இப்போ பார்க்கும்போது உள்ளே இருக்கிறத ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிக்கோங்க. S21 = 21/2, 233 66 + 20 × அந்த -5/2. ஸோ இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 ஆயிரும். ஸோ 10 × 50 வந்து S21 = 21/2 66. இது 10 × -5 -15 சொல்லிட்டு வரும். ஸோ அது that is equal to 21/2 × 16 சொல்லிட்டு வரும். இது கேன்சல் ஆச்சுன்னா 8. ஸோ S21 = 21 × 8, that is equal to
21 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 168. ஸோ 168ன்னு சொல்லிட்டு வரும். அப்போ அந்த காமன் டிஃபரன்ஸும் அதுவும் இந்த சம் ஆஃப் 21 டேர்ம்ஸும் கேட்டேன். ஸோ காமன் டிஃபரன்ஸ் என்பது -5/2. தென் சம் ஆஃப் 21 டேர்ம்ஸ் அது என்பது 168. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாப்ஸ் தான் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.